சிவில் வழக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் விதிமுறைகள் குறித்தும் பொதுக்குழு குறித்தும் திருத்தங்கள் குறித்தும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்தும் பல்வேறு நிலைகளில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை ரூல் 15 சிம்பிள் ஆர்டரின்படி இந்த இரட்டை இலை சின்னத்தை எந்த தரப்புக்கும் ஒதுக்கக்கூடாது என்ற ஒரு மனுவினை அளித்துள்ளார். இதில் எங்கள் தரப்பு நியாயங்களையும் கேட்டு அதன் பிறகு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று எங்கள் வாதத்தை எடுத்து வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அவர்கள் முறையான விசாரணை செய்து இந்த மனுவின் மீது உத்தரவை பிறப்பிக்க மாண்புமிகு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான ஓபிஎஸ் எங்கள் மீது தொடுத்த ஓபிஎஸ் ஒரு குழு, அந்த குழுவினர் எங்கள் மீது தொடுத்த மனு மீது சுப்ரீம் கோர்ட் வர போய் நாங்கள் ஜெயித்தோம். நீதிமன்றத்தில் இருந்த ஓபிஎஸ் வழக்கறிஞர், ஓபிஎஸ் குழுவின் வழக்கறிஞர் எழும்பி பக்கத்து இலைக்கு கொஞ்சம் பாயாசம் போடுங்கன்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி எழும்பி கேட்டாங்க. ஓபிஎஸ் வழக்கறிஞர் பாயாசம் போடுங்கன்னு கேட்டவுடனே இவரும் அதில் ரெஸ்பாண்டாக சூரியமூர்த்தி சேர்த்திருக்காரு. அதனால் எங்களையும் கேட்கணுங்கிறாரு. அது எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ண முடியுது. எலெக்ஷன் கமிஷன் இதை முடிவு பண்ணணும். ஆனால் ஓபிஎஸ்க்கு இதில் எந்த அடிப்படை லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. ஏன்னு கேட்டால் ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, அவர் வேட்டி கட்டக்கூடாது, அதிமுக லெட்டர் பேடை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தனி நீதிமன்றத்தில் அவங்க உத்தரவு பெற்றிருக்கோம். அதை எதிர்த்து அப்பீல் போனாங்க. அந்த அப்பீல் இந்த டிவிஷன் முடிஞ்சு தானே டிஸ்மிஸ் ஆகிருக்கு. அப்போது ஒரே நீதிமன்றம் 2 வகையான தீர்ப்பை கொடுக்க முடியுமா என்றால் இல்லை. 26 தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் இப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரட்டை இலை பழனிசாமிகிட்ட இருக்குங்கிறதுனால தங்களை ஏமாந்துட்டு இருந்தாங்கன்னா, நான் பல முறை திரும்ப சொல்கிற மாதிரி இப்போயும் சொல்கிறேன், 26க்கு அப்புறம் 26 தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு, புரட்சித் தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு மூடு விழா நடத்தி விடுவார் சொன்னார். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு மீதான தீர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்குது. இதில் நீதிபதிகள் மிக முக்கியமான 2 விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. 4 வாரங்களில் தலைமை தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக விசாரித்து அந்த உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் குறிப்பிட்றாங்க. 2வது மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அனைத்து தரப்போட கருத்தையும் கேட்கணும். இந்த இரட்டை இலையை அதிமுக கொடுக்கலாமா அப்படிங்கிற கருத்தை அனைத்து தரப்புலையும் கேட்கணும் அப்படிங்கிறத நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஓபிஎஸ் தரப்பு இந்த விஷயத்தை ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடுது. எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட செக்கா இதை ஓபிஎஸ் தரப்பு பார்க்குது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக இந்த டிசம்பர் மாதத்தில் நாளைக்கு ஜெயலலிதாவுடைய நினைவு நாள். அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுடைய பொதுக்குழு அப்படிங்கிறது டிசம்பர் 15 கூட இருக்குது. இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுந்து நிற்குது. இந்த சூழலில் தான் டிடிவி தினகரன் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்திடுவார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கலை நிகழ்ச்சியில் விரிவாக பேச இருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க இந்த வழக்கை தொடர்ந்த மனுதாரர் சூரியமூர்த்தி இங்கே வந்திருக்காரு, திண்டுக்கல் சூரியமூர்த்தி. அதே போல் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, பத்திரிகையாளர் பிரியன், இவர்களோடு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்புரத்னம், இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அதிமுக எம்பி கேசி பழனிசாமி. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை திண்டுக்கல் சூரியமூர்த்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சூரியமூர்த்தி சார், முதல்ல இந்த இரட்டை இலையை அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போனீங்க? அதாவது 1988க்கு பின்னாடி கட்சியில் 2016 ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை உருவாச்சு. இதை ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிஷனாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் முதலாக நான் தான் தாக்கல் செய்கிறேன், பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி. மறுபடியும் கட்சிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதன் பின்னாடி ஐயா ஓபிஎஸும் ஐயா இபிஎஸும் இணைஞ்சாங்க, ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்குனாங்க. இதுவே கட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லி நான் பலமுறை ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேத்துக்குமே மனு அனுப்பினேன். இது கட்சிக்கு எதிரானது, நீங்கள் பொதுச் செயலாளர் பதவியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே வழியில் நீங்களும் கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் அனுப்பினேன். ஆனால் அவங்க 2 பேருமே அதை ஏற்றுக்கிறதாவே இல்லை. மறுபடியும் அதன் பின்னாடி தான் 2020 நான் சிவில் வழக்கு முதலாக தாக்கல் செய்கிறேன். 2020 நான் ஒரு சிவில் வழக்கை தாக்கல் செய்கிறேன் சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றத்தில். அந்த வழக்கு இதுவரைக்கும் நிலுவையில் இருக்குது. அதன் பின்னாடி ஒருங்கிணைப்பாளர் பதவிகளையும் ரத்து செய்யணும்னு ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கேன், சிவில் வழக்கு. அதுவும் இன்றைய வரைக்கும் நிலுவையில் இருக்குது. இந்த
பொதுக்குழுவோட தீர்மானங்களை எதிர்த்த வழக்குகளும் இன்றைக்கும் நிலுவையில் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கப்போ ஒரு தரப்புக்கு மட்டும் கொடுத்து அவர் தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சுட்டே இருக்காரு. கட்சியை வந்து எந்த இடத்துலையும் பலப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடவே இல்லை அவர் வந்துட்டு. அதனால ஏற்பட்ட ஒரு தாக்கத்தினால தான் கட்சி ஒன்றிணையணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை செய்ய போகிறப்ப தான் வந்து கட்சி இன்னும் வலிமையடையும். இல்லை, அதிமுகவுக்கு வந்து இரட்டை இலையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டா அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஒரு தரப்புக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுன்றதான் என்னோட இது. அப்போ இப்போ ரெண்டு தரப்புக்கும் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதிமுக தொண்டர்களும் பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ வந்து ஒரு தரப்புக்கு மட்டும் இவங்க கொடுக்கல வந்து அவர் தொடர் தோல்வியை தான் சந்திச்சுட்டே இருக்காரு. இது வந்து கட்சியை வந்து மேலும் பலவீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது. 2026 இப்போ டிடிவி தினகரன் அவங்க சொன்னது மாதிரி வந்து கட்சி இருக்குமான்றதே சந்தேகமாக இருக்குது. எல்லாத்துக்குமே அதே இதாக இருக்குது. இதுக்கு உதாரணமாக வந்து 2026 தேர்தலில் ஒரு எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொன்னாங்க, 2 கோடி உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 2 கோடி உறுப்பினரை சேர்த்தாங்கன்னா வெறும் 80 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. இது எல்லாமே வந்து கட்சிக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்துதோ ஒழிய எந்த இடத்துலையுமே வந்து இவரோட ஆளுமையை வந்து இவர் நிரூபிக்கவே இல்லை. இது வந்து தொடர் தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் ஒன்றிணையணும் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் இவர் மட்டும் வந்து இல்லை ஒன்றிணைய முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்படியே போச்சுன்னா கட்சி 2026 பின்னாடி கட்சி இருக்குமான்ற ஒரு சந்தேகத்தினால தான் நாங்கள் வந்து முன்கூட்டியே இந்த வழக்கை வந்து தாக்கல் செஞ்சு இந்த தீர்வுகள் ஏற்படுற வரைக்கும், அதாவது பர்டிகுலராக என்னோட சிவில் வழக்குகள் முடிகிற வரைக்கும் இரட்டை சின்னத்தை வந்து எடப்பாடி தரப்புக்கோ அல்லது ஓபிஎஸ் தரப்புக்கோ 2 தரப்புக்குமே யாருக்குமே ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கை தாக்கல் செஞ்சுருந்தாங்க சார். இல்லை, இப்போ இதில் வந்து எடப்பாடி தரப்பு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த தீர்ப்புனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு நாள் தலைப்புச் செய்தி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து 2017 வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த இன்ட்ரீம் ஆர்டரில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக கட்சியோட விதிமுறைகளே வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விதிமுறைகளை நாங்கள் இந்தியாவில் இருக்க எந்த கட்சியிலையும் நாங்கள் பார்க்கவே இல்லைன்றதை அந்த ஆர்டர்லேயே சொல்லியிருக்கிறாங்க. கட்சியோட விதிமுறை 43 வந்து தலைவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட விதிமுறையிலேருந்து அம்மா காலத்தில் தொடர்ந்த விதிமுறை வரைக்கும் பொதுக்குழுவுக்கு கட்சியோட விதிமுறைகளை திருத்தவும் நீக்கவும் அதிகாரம் படைத்தது. ஆனால் பொதுச் செயலாளர் விதியில் வந்து எந்த ஒரு திருத்தம் செய்யறதுக்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நான் சேலஞ்ச். நீங்களா முன் வந்து தான் இந்த வழக்கை போட்டீங்களா இல்லை உங்களை யாராவது தூண்டி விட்டாங்களா? ஓபிஎஸ் தரப்போ, டிடிவி தரப்போ, சசிகலா தரப்போ தூண்டி விட்டு போனீங்களா? அதாவது வந்து புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவங்க வந்து டிசம்பர் 5ஆம் தேதி இறக்குறாங்க. நான் வந்து 30ஆம் தேதி திருமதி சசிகலா நடராஜன் அவங்க தேர்வு செய்யப்பட்டதே வந்து இப்படி வந்து பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்படாது படக்கூடாது. 1988 தேர்தல் நடத்தினது போல ஒரு தேர்தல் நடத்துங்கன்னு முதலாக நான் தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். இங்கே சில பேர் பேசுகிறாங்க, யாரோ வந்துட்டு போகிறவரு திடீர்னு வழக்க போட்டார், திடீர்னு அவர் கேஸில் உத்தரவு போடுறாங்கன்னு. நீதிமன்றம் உடனே வந்து யாரோட கேஸ்லையும் உத்தரவு போடலை. என்னோட வழக்குகள் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி இந்த வழக்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு தான் அவங்க வந்து உத்தரவே போட்டிருக்காங்க. திடீர்னு நான் ஒன்றும் போடல. ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் ஓபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, கட்சியோட விதிமுறை இப்படி இருக்குன்னு டிசம்பர் 30, 2016 புரட்சித் தலைவர் அம்மா அவங்க இறந்ததுக்கு பின்னாடி 25 நாளைக்கு அப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் நான் தான் ஃபைல் பண்ணேன். கட்சி மேல இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்துல தான் இதை செஞ்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. ஓகே. கேசி பழனிசாமி கிட்ட கேட்கணும். அனைத்து தரப்பு கருத்தையும் கேட்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திருக்குது. எப்படி பாக்குறீங்க நீங்க இதை? இதில் பாரதிய ஜனதா கட்சி, தேர்தல் ஆணையம் இவர்கள் இதில் ஏதேனும் ஒரு ஃபவுல் பிளே, ஒரு தப்பாட்டத்தை ஆடுவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களாக ஏற்படுத்தி கொள்ள சந்தர்ப்பம் இருக்குது. அதை உணர்ந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக, ஒரு வலிமையான அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை அதிமுக தொண்டர்களிடத்தில் பலமாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபட்டால் வெல்லுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கு. இதில் இந்த உத்தரவு மூலமாக எல்லா தரப்பையும் விசாரித்து ஒரு உத்தரவு கொடுக்கணும் என்கிற இந்த தீர்ப்பின் மூலமாக எல்லா தரப்பும் ஒரு இணக்கமான அணுகுமுறையை கடைபிடித்து இந்த இயக்கம் ஒன்றுபட்டால் எல்லோருக்குமே அது வந்து நல்லது. அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக அதிமுக ஆட்சி இல்ல ஒரே ஒரு குறுக்கீடு தான். அப்ப அதிமுகவோட குடுமி பாஜக கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி சொல்லல. தேர்தல் ஆணையம் தன்னுடைய உத்தரவுகள்ல ஏதேனும் மாற்றி அமைப்பதற்கோ மறுபரிசீலனை செய்வதற்கோ அவர்களுக்கு இந்த உத்தரவு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது.
இந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்தி அதிமுக இதை பாசிட்டிவாக ஒன்று இணைக்கலாம். ஏன்னா சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிராவில் அஜித் பவார் அல்லது ஏக்நாத் சிண்டே இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இதை அடுத்தவர்கள் இதில் தலையிட்டு ஒரு கட்சிக்கு உள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் புரட்சி தலைவர் வழியில் வந்தவங்க, அம்மா வழியில் வந்தவங்க நமக்குள்ள உட்கார்ந்து பேசி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குகிற ஒரு நல் வாய்ப்பாக இதை பயன்படுத்திப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். இல்லை சார், இப்போ நீங்கள் கூட இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படின்லாம் ஒன்று போட்டீங்க, அதுக்கான எடப்பாடி பழனிசாமி உங்களெல்லாம் சந்தித்த மாதிரியே ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது மட்டும் எப்படி எடுபடும் நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக இந்த பொதுக்குழு வருகிற டிசம்பர் 15ஆம் தேதி பொதுக்குழு முடிந்ததற்கு பிறகு ஜனவரியிலிருந்து ஜூன் மாதத்துக்கு உள்ள இந்த இயக்கம் ஒன்றுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கருத்துக்களும் பல மட்டங்களில் எல்லோரிடத்திலும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எல்லோருமே ஓரளவுக்கு அதற்கு இணக்கமாகத்தான் வந்து இருக்காங்க. நிச்சயமாக வருகிற ஜூன் மாதத்திற்குள்ள ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் மட்டும்தான் இன்றைக்கு வலிமையாக இருக்கிற இந்த திமுக கூட்டணியை எதிர்கொண்டு வெல்ல முடியும். பாஜக ஒருபுறம், விஜய் ஒருபுறம் என்று திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிற பொழுது அதிமுகவினுடைய முழு வலிமையும் ஒன்று திரட்டி ஒருவேளை கூட்டணிக்கு கட்சிகள் வந்தாலும் வராவிட்டாலும் பலமாக அதிமுக ஒன்றுபட்டு எதிர்த்து இந்த தேர்தலை சந்தித்தாலே ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றுவிடும். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதை நோக்கி முடிவெடுப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரைட், நம்ம தமிழ்மணியோட பார்வையை கேட்டுருவோம். உயர்நீதிமன்றத்தோட அந்த உத்தரவு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவா நீங்க பாக்குறீங்களாங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து ஜனவரிக்குள்ள இது வந்து எல்லாமே ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் சூழல் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கேசிபி குறிப்பிட்டாரு. இருக்கா அதற்கான வாய்ப்பு? எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, தமிழ்நாட்டு நீதித்துறைக்கு பின்னடைவு. பொறுப்படுத்துகிற நீங்க சம்பந்தம் இல்லை. ஜெயிலுக்கு நான் தான் போவேன், நீங்க போக மாட்டேன், அஷ்யூர் பண்ணிடுறேன். ஏன் தெரியுமா? இது தமிழ்மணியோட கருத்து அப்படின்னு. ஆமா சார், என்னுடைய ஒரு மூத்த வழக்கறிஞன் கருத்து. இந்த 2 நீதிபதிகளுக்கும் அதிகாரம் இல்லை. 10 தடவை நான் சொல்ல முடியும் வேற வேற மாதிரி. டைம் இல்லைங்கிறதுல ஷார்ட்டா சொல்றேன். சம்பந்தப்பட்ட நபர்கள் வழக்கு போட்டிருக்கிறாங்க, அந்த வழக்கு பெண்டிங்காக இருக்கு. அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் அதிமுகவில் 2 3 அந்த மாதிரி உள்ளவங்க உச்சநீதிமன்றத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் அப்போ இவரை வச்சு பொதுக்குழு நடத்து, யாருக்கு சின்னம் கொடுக்கறதுன்னு எலெக்ஷன் கமிஷன் தீர்மானிக்கலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அரையனா காலனா மாதிரி நான் பேச விரும்பலை. என் ஸ்டாண்டர்டுக்கு நான் பேசணும். ரைட். சொன்னது உச்சநீதிமன்றம். என்ன உத்தரவு போட்டுச்சு? ஒரு நீதிமன்றம் இந்த உத்தரவை மாற்றுகிற வரை. பார்த்துறீங்களா இல்லையா அந்த உத்தரவு? பேசுறவங்க பார்த்துருக்காங்களா இல்லையா அந்த உத்தரவை? அவங்களுக்கே அதிகாரம் இல்லை. நான் சொல்றேன், தயவு செஞ்சு நான் தமிழில் தான் பேசுறேன். அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லை. அவங்க போட்ட ஆர்டர், நான் போடலை, பழனிசாமி இல்லை. இந்த தீர்ப்பை மாற்றுகிற வரை யாரு? இன்னொரு நீதித்துறை. அது ஹைகோர்ட்டாக இருக்கலாம், நாளை காலையில் முன்சீப் கூட மாற்றலாம், அது நீதித்துறை தான். அதுவரை இவர் தான் பொதுச் செயலாளர், அவர்கிட்ட சின்னம் இருக்கும். ரைட். இதை எலெக்ஷன் கமிஷனுக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. 1 நம்பர். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் பிசுறு கூட கிடையாது. சந்தேகம் இதில். அப்படி நீதித்துறையை வச்சுக்கிட்டோம்னா மாசம் ஒருத்தர் பெடிஷன் கொடுப்பாங்க. சீனியர் கட்சி ஆரம்பிச்ச 98 வயசுக்காரர் ஒருத்தர் வடிவேலு நாயக்கர்னு பேர் இன்னும் இருப்பார். அவரு ஒரு பென்ஷன் கொடுப்பார். நான் 98 வயசு எனக்கு. அதுக்கு ஒரு உத்தரவு. எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை இல்லைன்னு யார் நினைச்சாலும் தப்பு. எலெக்ஷன் கமிஷனுடைய வக்கீல் சொல்லியிருக்கணும் அவர் செய்த தவறு. உயர்நீதிமன்றத்தில் ஐயா இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்க உத்தரவு, இந்த உத்தரவு நீங்கள் சொல்லி தான் போட்டோம், சுப்ரீம் கோர்ட் சொல்லி. அதுக்கு மேலே யாரும் எந்த கோர்ட்டுக்கும் போகலை. போயிருக்கலாம். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே வழக்கு போடலாம்னா அந்த உத்தரவு தப்புன்னு போயிருக்கலாம்ல. யாரும் போகலை.
அது இல்லாமல் கட்சி சின்னம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்கிட்டார். அது தனி. இதையும் நான் சேர்க்கலை. நீதிபதிகளுக்கு அதிகாரம் இல்லை, நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அது நீதிபதிகளுக்கே இல்லாதப்ப இல்லாத அதிகாரத்தை எலெக்ஷன் கமிஷனுக்கு காமிச்சு இதை செய்யுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியாது. மிக மிக அடிப்படை. 10 நாளைக்கு முன்பு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச தீர்ப்பு வந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி இன்னொரு நீதிபதி டிஷர்ட் கேஸ். டிஷர்ட் வேற, காஃபி ஷர்ட் வேற இல்லை. என்ன சொன்னாங்க? ஒரு வழக்கு தான் போடலாம் உதயநிதி அந்த டிஷர்ட் விஷயத்தில், இன்னொரு 3வது 4வது 7வதுலாம் போட முடியாத வழக்கு. ஐயா தானே தீர்ப்பு வந்துச்சு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, சம்மந்தப்படுறவங்களுக்கெல்லாம். டிஷர்ட்டுக்குன்னா எடப்பாடிக்கு 15 கேஸ் போடலாமா? மாதம் ஒருத்தர் ஒரு மனு கொடுத்து அந்த மனுவை விசாரிக்கவும். இது அடிப்படை தவறு. அழுத்தம் திருத்தமாக எலெக்ஷன் கமிஷன் வக்கீல் சொல்லியிருக்கணும், ஐயா இதுதான் கரண்ட் ஆர்டர், நீங்கள் மாற்றணும், நாங்கள் மாற்றுறோம். அதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கே அதை மாற்ற அதிகாரம் இல்லை. எப்படி எங்களை மாற்ற சொல்லுவீங்க? இவரை கேளு, அவர் யாரை வேணால் கேட்குறோம். எது கேட்கணும்? அதனால் மிக நிச்சயமாக இந்த உத்தரவு என்பது நீதித்துறை ஆழ்ந்து யோசிக்காமல் போட்ட உத்தரவு. கெட்ட பெயரை நீதித்துறைக்கு கொண்டு வரும். இந்த சூழ்நிலையில் கேசிபி சார் வர ஜனவரிக்கு பிறகு என்னங்கிறதுல அரசியல்வாதி இல்லை. நான் எனக்கு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல, ஒரு வழக்கறிஞராக கேட்டீங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு பதில் சொல்லிட்டேன். சரி, நாளைக்கு காலைல இன்னார் செத்து போட்டா கட்சி ஒன்றாயிடுமான்னு கேட்டால் நான் என்ன சார் சொல்ல முடியும்? 3 பாகமாக இருக்காங்க, அதில் ஒருத்தருக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வராதா? தமிழ்மணியே அழுத்து போச்சு எனக்கு இதெல்லாம் பார்த்து. தமிழ்மணி உனக்கு சொல்ல முடியுமா? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன ஆகும்? வீட்டில் படுத்துக்குவார், அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வாஸ்தவம். இதெல்லாம் தனி கதை. இந்த உயர்நீதிமன்ற தப்பு 100க்கு 100 தவறு. அதை எலெக்ஷன் கமிஷன் தன் உத்தரவை திரும்ப மாற்றக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. இது உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே போட்ட உத்தரவுங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரைட். சுப்ரத்னா சார், இந்த உத்தரவே தப்பு, இதனால எடப்பாடிக்கு எந்த விதமான ஒரு சின்ன பின்னடைவு கூட இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாரு தமிழ்மணி. உங்க பார்வை என்ன இதில்? வார்த்தைக்கு வார்த்தை தன்னை டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில் என்று தன்னைத்தானே அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய அண்ணன் தமிழ்மணி இன்று நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை இவ்வளவு அதாவது சப்ஸ்டாண்டர்டாக விமர்சனம் பண்ணியிருப்பது உள்ளபடியே நானும் ஒரு வழக்கறிஞர் என்கிற வரையில் எனக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அவருடைய வாதப்படி போனால் பில்னு சொல்லுவாங்கள, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷனை, அதை யாரும் தொடுக்க முடியாது. சரிங்களா? அதாவது வாக்களிக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனுக்கும் தான் வாக்களிக்கக்கூடிய ஒரு இயக்கம் திசை மாறி செல்கிறது, விதிமுறைகளுக்கு மாறாக செயல்படுகிறது என்று தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி அதற்கு தீர்வு காண்பதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் நீதிமன்றம். எனவே அது முறையாக இது தேர்தல் ஆணையத்துக்கு திரு சூரியமூர்த்தி அவர்கள் அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய குளறுபடிகள் தொடர்பாக இருக்கக்கூடிய சிவில் வழக்குகள் முடியும் வரை இரட்டை சின்னத்தை ஒடுக்கக்கூடாது என்று அவர் சொன்னதை அந்த பெட்டிஷன் இன்னைக்கு நீதியரசு டிவிஷன் பெஞ்சு ஏற்றுக்கொண்ட சூழலில் எங்கள் தரப்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் ஐஎஸ் இன்பதுரை பக்கத்தளத்துக்கு பாயாசம் சொல்றாரு. ஒரு வழக்கறிஞர் பேசக்கூடிய பேச்சா இங்க அண்ணன் கேசிபி அழகா சொன்னார். இந்த இயக்கம் ஒன்று பெறுவதற்கு ஒரு உரிய வாய்ப்பை இன்றைக்கு நீதியரசர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்று இயக்கம் ஒன்று வர வேண்டும் என்ற தொலைநோக்கோடு திரு கேசிபி பேசுகிறார். ஆனால் திரு ஐஎஸ் இன்பதுரை என்ன நினைக்கிறார்னா, இயக்கம் எக்கேடு வெட்டாலும் பரவாயில்லை, 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்தாலும் பரவாயில்லை, சட்டமன்ற தொகுதி வாரியாக நம்ம பிரேக்கப் எடுத்து பார்த்தா 88 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்தாலும் பரவாயில்லை, 103 தொகுதிகளில் 2ஆம் இடம் போனாலும் பரவாயில்லை, 48 தொகுதிகளில் 4ஆம் இடம் போனாலும் பரவாயில்லை, ஆனால் பொதுச் செயலாளராக எடப்பாடி தான் நீடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசக்கூடிய அருமை நண்பர் நம்முடைய ஐஎஸ் இன்பதுரைக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அருமை ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியுடைய உட்கட்சி பைலாஸ் என்று சொல்லுவோமே, உட்கட்சி விதிகளின்படி
1/12/2021 அன்று அடிப்படை உறுப்பினர்களால் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மறந்துவிடக்கூடாது. ஏதோ பக்கத்திலேக்கு பாயாசம் என்று ஏதோ வழிபாக்கடை பேசுவதைப் போல ஒரு கொச்சைப்படுத்துவதாக பேசி தன்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்கிறார். அவர் முறைப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளரும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பிறகு ஏற்பட்ட கருத்து மாற்றங்கள் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி தன்னை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடு இரண்டும் இன்றைக்கும் அருமை அண்ணன் நம்முடைய உங்களுக்கு மூத்த பத்திரிகையாளரான அண்ணன் ராஜாண்ணனுக்கு தெரியாதுல, இரண்டும் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல இன்றைக்கு இருக்கிறது. எங்க 1/12/2021 நிறைவேற்றப்பட்ட பொதுக்குழு சுப்ரத்னம் சார், ஒரே ஒரு விஷயம், அதாவது இப்ப தமிழ்மணி சார் இந்த உத்தரவு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்றீங்க வந்து அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? என்னத்தை ஏற்படுத்தும், என்ன தாக்கத்தை உண்டாக்கிறோம்? இந்த உத்தரவு கட்டாயம் மிகச்சரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவரையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகள் என்பது இன்டரிம் அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இடையீட்டு மனுக்களின் பேரில் தான் இதுவரை தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட் 3 வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் இட் ஹஸ் பீன் ரிவர்ட்டட் பேக் டு த ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ். அது சிங்கிள் ஜட்ஜிட்ட சிவில் சூட்டா பெண்டிங்கில் இருக்கு. இன்றைக்கும் அது வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அதை புரியாதவர்கள் போல ஏதோ எல்லாம் முடிந்து விட்டது, ஒட்டுமொத்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாரம் வழங்கிவிட்டார்கள் என்பதை போல திரு தமிழ்மணி உட்பட பேசுகிறார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திரு இபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது உண்மைதான். ஆனால் கீழே நீங்க பாருங்க, நோட் போட்டு சப்ஜெக்ட் திஸ் 2 leaf symbol is allotted to the group headed by Mr. Edapadi Palaniswamy, subject to the verdicts to be given by the cases pending before various courts in our country என்று சொல்லி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய இது சம்பந்தமாக தாவாவில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளுடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது இன்று ஒதுக்கப்பட்டது. இந்த இவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இரட்டை சின்னம் என்பது என்று சொல்லி இட் இஸ் ஒன்லி டெம்பரவரி இன் நேச்சர் என்று தெளிவாக தேர்தல் ஆணையம் அந்த அவர்களுக்கு இரட்டை சின்னத்தை ஒதுக்கி அதில் நோட் குறிப்பு போட்டு கொடுத்திருக்கிறது. எனவே உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க திரு நீதியரசர் சதீஷ்குமார் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்து விட்டார் என்று. இல்லை, அதைத்தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்றோம். சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்றப்ப என்ன சொல்றாங்க, நீதியரசர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி should not find இது ஃபங்க்ஷனல் டெட்லாக். ஒரு அரசியல் கட்சி செயலற்ற தன்மைக்கு தள்ளிவிடப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பொதுக்குழு நடந்து செல்லும் அந்த தீர்மானங்களை பற்றி நாங்கள் கருத்து சொல்லவில்லை. ஒரே நிமிஷம், பொதுக்குழு நடந்து செல்லும் தீர்மானங்களை பற்றி நாங்கள் கருத்து சொல்லவில்லை. அதற்கு நீங்கள் பரிகாரம் காண வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய ஓஎஸ் உரிமைகள் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அங்க போய் ஓஎஸ்ல ஒரிஜினல் சூட்ல போய் நீங்க பாத்துக்கங்க அப்படின்ற தெளிவாக நீதி அரசர்கள் சொல்லி நீங்க you must enquire this matter afresh without taking into consideration ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த உத்தரவு ஒரு பெரிய நம்பிக்கையோட ஓபிஎஸ் தரப்பு பாக்குது. அப்படிதானே? நான் வரேன் அண்ணா ராஜா, நான் சொல்லிடுறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பொழுது மற்ற தீர்ப்புகள் எல்லாம் all other judgments given by various courts and benches are bound by the final judgment of the Supreme Court. எனவே இந்த வழக்கு இன்றைக்கும் உயிரோட்டமாக இருக்கிறது. முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு என்னை, அதாவது தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் திரு சூரியமூர்த்தி, எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட், செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் ஏடிஎம்கே, மூன்றாவது ரெஸ்பாண்டன்ட் நான் ஓபிஎஸ், நாலாவது ரெஸ்பாண்டன்ட் இபிஎஸ், நாலாவது ரெஸ்பாண்டன்ட் கருத்து கேட்டு என்னிடம் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னிடம் கருத்து கேட்காதது இட் இஸ் சப்ஜூடியஸ் என சொல்லி நாங்கள் மனு தாக்கல் செய்ததை இன்றைக்கு நீதி அரசர்கள் சரியாக ஏற்றுக்கொண்டு மிக தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தையும் தேர்தல் ஆணையம் பெற்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது எங்களுக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை, இந்த இயக்கம் ஒன்றுபடுவதற்கான கேசிபி சொல்லதை போல ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய செய்தி நியாயம் நிலையேற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை தீர்ப்பை தொடர்ந்து பெற்று வந்தவர், அவர் பெற்ற தீர்ப்புகள் எல்லாம் திருத்தி எழுதப்பட இருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே எங்களுடைய நியாயம் தொடர்ந்து பேசலாம். பிரியன் சார், இந்த இன்னைக்கு வழங்கப்பட்ட அந்த உத்தரவு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு சொல்லுது. இது ஒரு நாள் தலைப்பு செய்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இந்த பக்கம் எடப்பாடி தரப்பு சொல்லுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இந்த நீதிமன்றங்கள் அப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷன் இதோட பலவிதமான டைரக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு தரப்புக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு சமயத்தில் ஒரு ஆறுதலையும் ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்தியும் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது சாரோட கோரிக்கை என்ன? ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் எனக்கு பதிலே சொல்லலை, நான் 20லேருந்தே போராடிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பதில் சொல்லிருக்கலாம். தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி எங்கள் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லிடுதுங்க, அதனால் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கலாம். அவங்க கோர்ட்டில் வந்து ஏன் சொல்லலை? நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் சின்ன குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்மணி சார் சொன்னது மாதிரி இல்லை. எலெக்ஷன் கமிஷனில் டிஸ்பியூட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க, நம்பர் பண்ணியிருக்காங்க. அந்த இதை தான் நாங்கள் பேசியிருக்கோம். அவர் முடிச்சுட்டு நான் சொன்னது அவரோட பேச்சு அவரோட இதில் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவர் சொன்னதை பார்த்தா அப்போ சுப்ரீம் கோர்ட்டே எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சின்னத்தை கொடுத்தோம். இது வந்து சப்ஜெக்ட் டு ஒரு கோர்ட்டோட இன்னொரு தீர்ப்புக்கு ஒரு நீதிமன்றம் இதை மாற்றும் வரை இந்த இது அப்ளை ஆகும். அப்போ சுப்ரத்தன சார் இப்போ என்ன சொன்னாரு, ஈரோடு எலெக்ஷன்ல வந்து டெம்பரரியா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரு. இப்போ இன்னைக்கு என்ன ஆக்சுவலா நடந்தது? இன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் பெட்டிஷன் அங்கே வந்தபோது, கேஸ் வந்தபோது ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் என்ன பண்ணியிருக்காரு, இதில் எங்கள் கருத்தையும் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் சொன்னார்னா, அவர் சம்பந்தப்பட்ட பல கேஸ்லாம் வந்து சிவில் சூட்டாக பெண்டிங்காக இருக்குது. அவரை நீக்கினது, பொதுக்குழு கூட்டினது, இவர் ஆரம்பத்தில் இவர் 16 போட்ட இது விஷயங்கள்லேருந்து 17லேருந்து பார்த்தீங்கன்னா அது பெண்டிங்காக இருக்குது. இவர் ஓபிஎஸும் வந்து தன்னை நீக்கினது, பொதுக்குழு கூட்டினது, இபிஎஸ்ஸை தேர்ந்தெடுத்தது, எல்லா விஷயங்களும் வந்து சிவில் சூட்டாக பெண்டிங்காக இருக்கும்போது இந்த விஷயத்தில் எங்களையும் கலந்து ஆலோசிக்கணும், எங்களையும் கருத்து கேட்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், எலெக்ஷன் கமிஷனை நாங்கள் வந்து இவர்கிட்ட ஏடிஎம் கேட்ட கருத்து கேட்டிருக்கோம், கருத்து வந்திருக்குனார். அப்போ இவர் வந்து அரவிந்த் பாண்டியன் நடுவில் கொடுக்கும் போது எங்ககிட்டையும் கருத்து கேட்கணும்னு சொன்னோன்னா ஓபிஎஸ்ஸை கருத்து கேட்குறாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸை கருத்து கேட்டு அவர் கருத்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கிற டெம்பரரியாக தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு கோர்ட் தீர்ப்புக்கு உட்பட்டது, சப்ஜெக்ட் டு அனதர் கோர்ட் வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது சிவில் சூட்ஸ்லாம் பெண்டிங்காக இருக்கும்போது அந்த சிவில் சூட்ஸ் முடியிற வரையும் இந்த சின்னத்தோட நிலைமை என்ன? ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஈரோடு ஈஸ்டில் டெம்பரரியாக தான் கொடுத்தாங்க, அப்புறம் நீங்கள் ஜெனரல் எலெக்ஷன்லையும் அதோட கண்டினியூஷனாக தான் போச்சு ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது இன்னொரு பார்ட்டிக்கு அதை கேட்கறதுக்கான உரிமை, இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் சசிகலாவோட சிவில் சூட் வந்து டிஸ்மிஸ் ஆச்சு சென்னையில். அவங்க வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, அவங்கள நீக்கினது தப்புன்ட்டு ஜெனரல் செக்ரட்டரியா. இப்போ அவங்க கூட நாளைக்கு இதுக்குள்ளே இன்டர்வியூ ஒரு பெட்டிஷன் போட்டு என்னையும் கருத்து கேட்கணும்னு சொன்னாலும் கோர்ட் ஒத்துப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்களுடைய கருத்தை மறுபடியும் எடுத்து வச்சு இவர் சொன்னார்ல, அடிப்படையிலேயே வந்து தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணுன்ற ஒரு விஷயம் அங்கேயே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டு விட்டது. ஆக்சுவலாக அது பொதுக்குழு பண்ணவே முடியாத ஒரு விஷயத்தை வந்து பொதுக்குழு அந்த ரூல் அமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. முதல் கோணல் முற்றும் கோணல் ஒரு தலைவி 88 வந்து எம்ஜிஆர் இறந்து போய் ஒரு வருஷத்துக்குள்ள விஷயங்கள் செட்டில் ஆச்சு. ஒரு 2 பெரிய தலைகள் மோதி அது சரியாச்சு. இன்னைக்கு வந்து அவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவர்களே இங்கே இல்லை. இவங்களுக்குள்ள இவ்வளவு மோதல் 8 வருஷமா மோதிட்டு இருக்காங்க. இவங்க ஜெயலலிதா மாதிரி செல்வாக்கு மிக்க தலைவர்களே கட்சியை ஒன்றுபடுத்தணும்னு போராடி ஒன்றுபடுத்தினாங்க. இங்கே செல்வாக்கே இல்லாதவங்க தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்கவங்க, ஏன்னா நம்ம கட்சி 100 வருஷம் இருக்கணும்னு இறந்து போறாங்கலாம் சொல்லிட்டு போனாங்களே, நம்ம இப்படி அடிச்சுட்டு இருக்கோமே 8 வருஷமா அடிச்சுட்டு, நாளைக்கு போய் மலர் வளையம் வைக்கும்போது கூட ஞாபகம் வராதுன்னு இருக்கேன் அவனுக்கு, என்னடா நம்ம 8 வருஷமா அடிச்சுட்டு இருக்கோமேன்ட்டு. அவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரணும் சார். ஆக்சுவலாக எனக்கு இப்படி ஓப்பனாக பேசுறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு கட்சி வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ லட்சக்கணக்கான தொண்டர்களை வச்சிருக்க ஒரு கட்சி ஒரு சுயநலம் காரணமாக இப்படி முடங்கி போகக்கூடாது. ஆக்சுவலாக 8 வருஷமாக ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குமா சார்? அதனால் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த விஷயங்களை வந்து ஏதோ இது ஒரு ஈகோ கிளாஷாக எடுத்துக்காமல் அதிமுகவில் இருக்கிற எல்லா குரூப்பும் உட்காந்து பேசணும். ஆக்சுவலாக உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இவன் வேண்டாம் அவன் வேண்டாம், நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா சவுத்தில் ஓட்ட விட்டுருவீங்க, டெல்டாவில் ஓட்ட விட்டுருவீங்க, இன்னும் கொங்கு மண்டலத்தில் ஒரு பகுதி ஓட்ட விட்டுருவீங்க, ஒரு பகுதி ஓட்ட தான் பிடிப்பீங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த கோர்ட்டு வம்பு வழக்கு எலெக்ஷன் கமிஷனே இந்த விஷயத்தை வந்து இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, அதனால் வந்து சூரியமூர்த்திக்கு பதில் சொல்லிருக்கலாமே, சொல்லாத வந்து கோர்ட்டில் வந்து இப்படி சொல்கிறாங்க, கோர்ட்டில் வந்து ஏன் இப்படி சொன்னாங்க, நாங்கள் அவங்ககிட்ட கருத்து கேட்போம் இவங்ககிட்ட கருத்து கேட்போம் ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி பாஜக ஏதாவது விளையாடுதான்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் நம்ப முடியாது. எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களே அவங்கள மாதிரி வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுற ஒரு மோசமான அமைப்பை இந்தியா இதுவரையும் கண்டதில்லை. இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ இருக்கிற அமைப்பு அதுதான் நடந்துட்டுருக்கு. அங்கே வந்து மகாராஷ்டிராவில் பண்ணதை பார்த்தீங்கன்னா அதோட மோசம் அங்கே பண்ணுறதெல்லாம். அங்கே வந்து டிசிஷன் எடுக்காத தள்ளி போட்டார் சந்திரசூட் அவர் இருந்தபோது.
அதில் வந்து விளைந்த விளைவுகள்லாம் அவர் க்ளீனாக சஞ்சய் ராவத் வந்து தெளிவாக சொன்னார் வெளியில் ஆக்சுவலாக என்ன நடந்துன்ட்டு. அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா, இந்த கோர்ட்டு வம்பு வழக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் கோர்ட்டில் நீங்கள் செட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான், ஈஸியாக செட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை நீங்கள் பண்ணி முடிங்க. ஆனால் இன்றைக்கி வந்துருக்கிற தீர்ப்பு வந்து நிச்சயமாக இவங்க கண்ணை, இந்த அதிமுகவினர் கண்ணை எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, நம்ம ஒன்றுபடணுன்ற ஆங்கிளில் தான் ஓப்பன் பண்ணுவே தவிர இதை ஒரு ஈகோ கிளாஷாக எடுத்துட்டு மறுபடியும் இப்போது நாளைக்கே வந்து இந்த 2 ஜட்ஜு கொடுத்த டைரக்ஷன் சரியில்லைங்கன்னு பழனிசாமி உடனே சுப்ரீம் கோர்ட் போனால் வச்சுக்கோங்க, இந்த டைரக்ஷன் அடிங்க, இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்கன்ட்டு, அது ஈகோ கிளாஷாக போய் மறுபடியும் இது தொடர்ந்துட்டே இருக்கும். அது மாதிரிலாம் போகாமல் இதை ஒரு நல்வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ஒன்றுபடத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ரைட். தமிழ்மணி சார், தமிழ் இதை ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல நேரம், ஒன்றுபடுறதுக்கான ஒரு நேரம். யாருக்கு நல்ல வாய்ப்பு அது சொல்லட்டும். அதிமுக சார் எல்லா கட்சியிலையும் சார் கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன். கேட்டீங்களா? அவர் சொல்றாரு சார், புரியுது எனக்கு. கேஸ போட்டு அத கூட தெரியாது யார் பேசுறாங்க. சொல்றது எல்லாமே அவருக்கு சொல்றேன். டிஸ்பியூட்ல இருக்கு 56 வழக்கு நம்பர் கொடுத்திருக்காங்க. நான் பேசின பிறகு பேசுங்க. வழக்கு நம்பர் கொடுத்திருக்காங்க. நீங்க அதவே சொல்ல மாட்டீங்களே. எனக்கு பைத்தியமா எனக்கு அத சொல்லி கேட்டுக்கிறதுக்கு வழக்கு நம்பர்லாம் கிடையாதுங்க. எலெக்ஷன் கமிஷன் டிஸ்பியூட் 56 கொடுத்திருக்காங்க. சொல்றத புரிஞ்சுங்க. அந்த வழக்க விசாரிக்க சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம். தம்பி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். யார் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சாலும் ஒரு நம்பர் கொடுத்துருவான். தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயே அதான் இன்வேர்டு ரிஜிஸ்டர்னு ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்காங்க சார். இல்லை அவருக்கு தெரியல, அவர் தான் கேட்குறாரு. இல்லாட்டி நான் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் 3ஆம் கிளாஸ் எலிமெண்ட்ரி. அந்த இன்வேர்டு ரிஜிஸ்டரில் என்ட்ரு ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு நம்பர் உண்டு. அதை வழக்கெல்லாம் கிடையாது, ஒரு மனு ரெப்ரசன்டேஷன், ஒரு மனு வர தபால என்ட்ரி போடுறது. கரெக்ட். அதான் நான் இல்ல சார், யாரு போட்டாலும் டிஸ்பியூட் நம்பர்னே போட்டுருக்காங்க. டிஸ்பியூட் நம்பர்னே போட்டுருக்காங்க. இவர் சொல்ற கருத்து தவறான கருத்து. டிஸ்பியூட் நம்பர்னே ஃபைல் பண்ணிருக்காங்க. கரெக்ட் போட்டுருப்பாங்க. உண்மை. நான் சுப்ரத்தன் அண்ணா இருக்காரு, கேட்டு பாருங்க. டிஸ்பியூட் நம்பர்னே தான் கொடுத்து 56 நம்பர் கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ தெரிஞ்சா சொல்லுங்க, நான் வேணான்னு சொல்றேன். சரி சார் அண்ணா தமிழ்மணி அண்ணே உங்களுக்கு எல்லாமே தெரியும். டெம்பரவரிங்கிற வார்த்தை யாராரோ இப்ப சொன்னாங்க. தமிழ்மணி ஆர்டர்ல கிடையவே கிடையாது. டெம்பரவரிங்கிற ஆர்டர் கிடையாது. சரி, இதை இன்னொரு தீர்ப்பு, கோர்ட்டு தீர்ப்பு வரும் வரை இருக்கு. அது நான் முதலே சொன்னேன், அது யார் வேணாலும் மாத்தலாம். இல்ல இந்த பிரியன் சொன்ன விஷயத்துக்கு வாங்க. இது வந்து ஒன்றுபடுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. நான் அரசியல்வாதி இல்லைன்னு ஆரம்பத்திலேயே சரி தினம் சொல்றேன் உங்ககிட்ட. சரி, இப்பதான் சொன்னா 3 பேர்ல ஒருத்தர் செத்து போயிட்டா என்ன பண்ணுவா, கட்சி இணையாதா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமா தெரியும். அது அல்ல அவர் கருத்தை. நீ அதை கேட்டீங்களா, இது நல்வாய்ப்பா சேரலாமா நீங்க அவரை கேட்டீங்களா? நீங்க கேட்டு அதுக்கு பதில் சொல்லியிருந்தாருன்னா தப்பு இல்லை. அவர் கருத்தை அவர் சொல்றார், இது நல்வாய்ப்பு, இழந்து வாழ்த்தட்டும், நான் வேணான்னு சொல்லலை, பிரியமான வாழ்த்துக்கள். ஆனால் இது இந்த கோர்ட்டுக்கு 5% கூட அதிகாரம் இல்லை. இன்னும் கேஸ் பெண்டிங்காக இருக்கு. இவரை கேளுன்னு சொன்னதும் தப்பு. ஓகே, யார ஓபிஎஸ் கேளுன்னு சொன்னதும் தப்பு. ஓபிஎஸ் கொடியை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது, சென்னை உயர்நீதிமன்ற வேட்டி கட்டக்கூடாது எல்லாங்கிறது, அந்த தீர்ப்பை எதிர்த்து எலெக்ஷன் கமிஷன் மாறி கொடுக்க முடியாது. இப்போ கேளுங்கிறது தப்பு. அவர் அதிமுகவை எதிர்த்து நின்று அதிமுக மேலே வழக்கும் போட்டுட்டாரு, ஹைகோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கு. நாளைக்கு பழனிசாமி நினைச்சால் ஸ்பீக்கருக்கு லெட்டர் எழுதினா எம்எல்ஏ பதவி போயிடும். ரைட்டு. கேசிபி ரொம்ப நேரமாக குறுக்கிட்டீங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கருத்து கேட்கணும்னு சொன்னதே தப்புன்றாரு தமிழ்மணி சார். அதாவது ஓபிஎஸ் மட்டும் கேட்கணும்னு சொல்லலை, சம்பந்தப்பட்ட அனைவரிடத்திலும் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நான் தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்துருக்கிறேன். அதாவது 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும் என்று அந்த பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது தவறு என்று நான் மனு கொடுத்திருக்கிறேன். திரு ராம்குமார் ஆதித்தன் வழக்கறிஞர் திருச்செந்தூர் அவரும் கொடுத்திருக்கிறாரு. அது நிலுவையில் இருக்குது. அதனால தான் நீதிபதி சம்பந்தப்பட்ட அனைவரது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய விதி, அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதை எடப்பாடி பழனிசாமிக்காக தேர்தல் ஆணையம் மாற்றியதை ஏற்றுக்கொண்டது. அதே அடிப்படை தவறு. எந்த ஓபிஎஸ்
அடிப்படை தொண்டனுக்கு தான் உரிமையை நான் பாதுகாக்கிறேன்னு வந்தாரோ, தன் பதவி சுகத்துக்காக ஒரு துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காக அவரும் பின்னால பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கலான்னு தன் நிலைப்பாடை மாத்திக்கிட்டார். அது இரண்டாவது தவறு. மூன்றாவது, ஜஸ்டிஸ் சிஸ்தானி என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கறிஞர் கோரிக்கையை ஏற்று அடிப்படை தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்படக்கூடாது, தொண்டர்கள் தான் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி பேரா 52லிருந்து 55 வரைக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் ஒற்றை வாக்கு இரட்டை தலைமைன்னு தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தொண்டர்களது உரிமை அன்றைக்கே பறிப்போயிருக்கும். அதற்கு பிறகு அந்த ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை கூட ஒரு கடுமையான இரத்த களரிக்கு இடையில அவர்கள் அந்த பதவியை பெற்றாங்க. பின்னால அவர்களுக்குள்ள வந்த போட்டியால மீண்டும் ஒற்றை தலைமை என்கிற ஆசையில மீண்டும் இதுல ஒரு பிரச்சனை வருது. அதுல எப்பவுமே சட்டத்துல ஒரு அன்ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. எல்லோருக்கும், கலந்து கொள்கிற எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் இருக்கணும். 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும்னா எடப்பாடி பழனிசாமியை தவிர பொதுச் செயலர் பதவிக்கு வேறு யாரும் போட்டியிட முடியாது. இது எந்த ஒரு சட்டமும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அன்றைக்கெல்லாம் இதே நீதிமன்றங்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக ஒரு அரசியல் கட்சி அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தல் கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி ஆயிரக்கணக்கான கோடிகள் தன் சொத்தை இந்த கட்சி பேருக்கு சத்யா ஸ்டுடியோ உட்பட எழுதி வைத்த எம்ஜிஆர் உயில், அந்த உயிலுக்கு விரோதமாக எம்ஜிஆர் யாரை நம்பினாரு? சென்னை உயர்நீதிமன்றத்தை நம்பினார். அவருடைய உயிலை நிறைவேற்றி கொடுக்கிற பொறுப்பை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட கொடுத்தார். அதற்கு விரோதமாக எம்ஜிஆர் உயிலுக்கு, எம்ஜிஆர் நம்பிக்கைக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுச் செயலர் என்பதை ஏற்றுக்கொண்டாங்க. ஒருத்தர் என்ன கலர் கரவேஷ்டி கட்டணும், இன்னும் சொல்ல போனா என்ன கலர் உள்ளாடை அணியணும் என்பது தான் சொல்லல. அந்த அளவுக்கு சட்டத்துக்கு இடம் கிடையாது. நான் வழக்கறிஞர் இல்லை, நான் என்னுடைய பார்வை என்பது ஒரு அரசியல் பார்வை மட்டும்தான். எந்த உள்கட்சி பிரச்சனைகளும் அரசியல் ரீதியாக மக்கள் மன்றத்தில் இந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களால முடிவு தேர்தல் களத்தில் நிரூபிக்கப்படணுமே ஒழிய நீதிமன்றங்களால நிரூபிக்க முடியாது. அடுத்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சமீபத்திய மகாராஷ்டிரா நம்ம உதாரணத்தை எடுத்துட்டு பார்த்தோம் என்றால் தேர்தல் ஆணையமும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீதிமன்றங்கள்ல ஏதேனும் மாற்று உத்தரவுகள் வருகிற வரை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இரட்டை இலை சின்னத்தில் கையெழுத்து போடலாம். இப்ப இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு மறு உத்தரவு வந்துருச்சு. எல்லா மனுக்களையும் நீங்க நிலுவையில் இருக்கிற வழக்குகளை விசாரித்து ஒரு முடிவெடுங்கள், அவ்வளவுதான். அப்ப தேர்தல் கமிஷனுக்கு அந்த ரைட் வந்துருது. அதாவது இதை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ரைட்டு தேர்தல் கமிஷனுக்கு வந்துருது. அவர்கள் முன்னால 3 வாய்ப்பு இருக்கு, நாங்க இதை விசாரிக்கணும். ஏன்னா இதற்கு மிகப்பெரிய உதாரணமே பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலர் சசிகலா தேர்தல் ஆணையத்துக்கு போகிற பொழுது எங்களுக்கு படிச்சு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நாங்க ரெட்டலையை முடக்கிறோம் என்று அன்றைக்கு அந்த உத்தரவு வந்தது. அடுத்து இபிஎஸ் சசிகலா அணியிலிருந்து பிரிந்து ஓபிஎஸோட இணைந்து திருப்பி அந்த ரெட்டலையை பெறுகிற பொழுது அவர்களுக்கு ரெட்டலை கொடுக்கப்பட்டது. அப்ப இதே போல நாளை என்ன மாறுதல்கள், என்ன பிளவுகள், என்ன கூட்டணிகள் அல்லது ஒப்பந்தங்கள், இவர்களுக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்படலாம். அது எல்லாமே அரசியல் ரீதியான முடிவு. இரண்டாவது, ஒரு கட்சிக்கு உண்டான சிம்பிள் ஆர்டர் என்பதை பொறுத்த வரைக்கும், இந்த கட்சியினுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் எடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் தான் எடுக்கணும். தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு சரியா இல்லையாங்கறத ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட 8 வருஷமா இந்த இரட்டை இலை வழக்கு அப்படிங்கிறது, இந்த இரட்டை இலை அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்து குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்குதே. ஒரு குழப்பம் இல்லை சார், ஒரு குழப்பம் இல்லை.
அது திரு தமிழ்மணி மூத்த வழக்கறிஞர்னு தன்னை புறக்கலை பண்ணிக்கக்கூடிய அன்னை தமிழ்மணி சொல்றாரு. அவர் மூத்த வழக்கறிஞர் தானே? மூர்த்திக்கு இந்த வழக்கு அவர் இல்லை இருக்கட்டுங்க, மூத்த வழக்கறிஞர் தான். பட் அவர் சொல்லக்கூடிய வாதம் வந்து ஏற்புடையதல்ல. அதுக்காக நான் சொல்கிறேன், சூரியமூர்த்தியோட பெட்டிஷனை நம்பர் யார் அனுப்பிச்சாலும் நம்பர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் அப்படி அதை சூரியமூர்த்தியுடைய பெட்டிஷனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் இவங்க வந்து மெயின்டெனபிலிட்டியை கொஸ்டின் பண்ணியிருக்க வேண்டியதானே. உங்களுக்கு சிங்கிள் ஜட்ஜுக்கிட்டையோ இல்லாட்டி பெஞ்சிலையோ இதோட அந்த பெட்டிஷனோட மெயின்டெனபிலிட்டியை இதை கொஸ்டின் பண்ணி அதை டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்க வேண்டியதானே. எனவே திரு சூரியமூர்த்தி அவர்களுடைய பெட்டிஷனில் வந்து சரத்து இருக்கிறது, அதில் வந்து விஷயங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்தது காரணமாகத்தான் டிவிஷன் பெஞ்ச் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தெளிவான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ வழிபோக்கர், அவருக்கு உரிமை இல்லைன்னு அவரை சட்டப்படி பேசுவோமானால் 1/12/2021 அன்று அதிமுக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவுடைய உட்கட்சி விதிகளின்படி பைலாஸ் படி அடிப்படை உறுப்பினர்களால் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ். திரு இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர்தான் பின்னால் தேர்தல் ஆணையத்திற்கு ரெலிங்குவேஷ் மை போஸ்ட் ஆஃப் ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் என்று எழுதி அவர்தான் அந்த பதவியை விலகிவிட்டதாக கடிதம் எழுதினார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த ஐஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் Mr. EPS has been demitted of his post as a joint coordinator. இன்றைக்கு சட்டத்தின் இது இறுதி தீர்ப்பு வரும் வரை, மூல வழக்கில் தீர்ப்பு வரும் வரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொதுச் செயலாளர் என்பது தற்காலிகமானது மட்டுமல்ல, முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை இழந்தவராக அவர் இன்றைக்கு சட்டத்தின் பார்வையில் பார்க்கப்படுகிறார். ரெண்டாவது தமிழ்மணி சொல்றாரு, திரு இபிஎஸ் நினைச்சா நான் ஓபிஎஸ் அவர்களை வந்து எம்எல்ஏவில் இருந்து காலி பண்ணிடலான்ட்டு. ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட சரத்து உங்களுக்கு தெரியுமானா மூத்த வழக்கறிஞர் அவர்களே? ஒருத்தர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அந்த கட்சியில் தொடர்ந்து இருந்தால் அந்த விப்பை வந்து அவர் மீறினால் தான் அவர் நீக்கப்படும். அவர் ஓபிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த பார்ட்டி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அண்ணன் உட்பட திரு அண்ணன் வைத்தியலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் நீக்கதாக சொன்ன பிறகு அந்த விப்பு அந்த விப்பு வந்து பிரேரணை அங்கு செல்லத்தக்கதல்ல. எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திரு ஓபிஎஸ் அண்ணனுடைய எம்எல்ஏ பதவியை பறிப்பதற்கு எந்த சபாநாயகரிடம் வந்து மனு அளிப்பதற்கு சுகாதாரம் இல்லை. ஒரே ஒரு செகண்ட் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார் உங்ககிட்ட. சட்டத்துல சார் நான் பேசி முடிக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கிறார். 100 சட்டப்படி நான் கிளம்பணுங்க அவர் சார் இதுல கூடயா சட்டப்படி 100% அவர் கட்சி சின்னங்களை எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு. அதை எதிர்த்து வேற எங்கேயும் ஸ்டே வாங்கல. அதுதான் பொசிஷன். காவி வேட்டி கூட கட்டினார். ஒரு ஞாபகத்துக்கு நான் சொல்றேன். இன்னொன்னு, நாளைக்கு அவரு அந்த சின்னத்தை எதிர்த்து நின்று தோற்று அந்த கட்சி மேல வழக்கு போட்டிருக்காரு திரு ஓபிஎஸ். எப்ப ஒரு கட்சி மேல நீங்க வழக்கு போட்டிருக்கீங்களோ அந்த கட்சி எம்எல்ஏ நீங்க சொல்லிக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா 10th ஷெட்யூல்ல டிஸ்குவாலிஃபிகேஷன். இவர் எம்எல்ஏவா இருக்கட்டும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அதிமுக நினைச்சதுனால அவர் எம்எல்ஏவா தொடர்றார். சரி, அவர் பதில் சொல்லட்டும். சுப்ரதன் சொல்லட்டும் சார். இதை நான் வன்மையா மறுக்கிறேன் சார். இதை வன்மையா மறுக்கிறேன். அவரோ ஒரு உறுப்பினரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்ட பிறகு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடியவர் இல்லாட்டி கட்சியுடைய சட்டமன்ற குழுவுடைய தலைவர் நீக்கப்பட்ட உறுப்பினர் மேல் எந்த அதிகாரமும் செலுத்த முடியாது. விப்பு வந்து அவங்க மேல விப்பை வந்து they cannot execute whip on the expelled members. இதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா சொல்லக்கூடிய தெளிவான விருது. உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு சொல்லிருச்சு. நாங்க வந்து ஃபங்க்ஷனல் டெட்லாக் ஒரு கட்சிக்கு ஒரு அரசியல் இயக்கத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இடையீட்டு மனுக்களின் மேல் நாங்கள் வந்து பொதுக்குழு செல்லும் என்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். தீர்மானங்களை பற்றி கருத்து சொல்லவில்லை. எனவே வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த உத்தரவு அந்த செய்தியின் மேல் இதுவரை எந்த நீதிமன்றமும் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. எனவே அவங்க என்ன பண்றாங்க, கீழ் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இந்த மூல வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதி அரசருக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்லியிருக்க இந்த தீர்ப்பையோ நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாமல் நீங்கள் வந்து இந்த சிவில் சூட்டை வந்து ட்ரையலுக்கு எடுக்கிறப்ப ஆன் மெரிட் பேசிஸ்
யூ என்கொயர் த மேட்டர் அஃப்ரெஷ் என்று புதிதாக விசாரிக்க தொடங்குங்கள் என்று இந்த வழக்கிற்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அது உயிர்ப்போடு இருக்கிறது. எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துடைய பார்வையில் இன்றைக்கு மன்னன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அந்த பக்கம் அவருடைய தீர்மானம் பொதுக்குழு நடக்கிற நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த உத்தரவுங்கிறது ஏதாவது அதிமுகவுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பை உண்டாக்குமா? நிச்சயமாக உண்டாக்கும். காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்பது அடிப்படை தொண்டர்கள் மிகுந்த எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தாக, வேதனையோடு இந்த இயக்கம் அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிற பிரிவின் காரணமாக உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட வேண்டும் என்று தொண்டர் நினைப்பது மட்டுமல்ல, பொதுமக்களும் நினைக்கிறார்கள். இதே கருத்தை 7 முன்னணி தலைவர்களும் திரு இபிஎஸ் அவர்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்த இணைப்பு என்கிற குரல் அங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேம்பில் ஓங்கி ஒலிக்கும். இது ஒரு நல்ல சமிஞ்சையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பார்க்கப்படும். ஏதோ தனிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுடைய வெற்றி இல்லது இபிஎஸ் அவர்களுடைய வெற்றி தோல்வி என்று பார்க்காமல் இது கட்சியுடைய எதிர்காலத்திற்கு இந்த தீர்ப்பு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தீர்ப்பாக இதை மனதில் கொண்டு நல்ல தொலைநோக்கு பார்வையோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்களும் இணைப்பிற்கு வழிவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணப்பாடு. இந்த 15ஆம் தேதி ஈவினிங் ஒன்று வைங்க சார். சரி, என்ன ஏற்பட்டிருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். பிரியன் சார், இந்த தீர்ப்புக்கு பிறகு எடப்பாடி அணியில இருந்தே அந்த ஒன்றிணை வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை அப்படிங்கிறது, அந்த குரல் அப்படிங்கிறது அதிகமாக ஒலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரத்னம் சொன்னார். அதற்கு வாய்ப்பு இருக்குதா? இது வரைக்கும் அப்படியான குரல்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாக அந்த தரப்புல இருந்து எதுவும் அந்த மாதிரி பெருசாக வந்த மாதிரி தெரியல. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு 6 அமைச்சர்கள் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வற்புறுத்தினாங்க எடப்பாடிகிட்டன்னு ஒரு விஷயம் வந்தது. அதை எடப்பாடி மறுத்தார். எடப்பாடி பக்கத்தில் இருக்கிற வேலுமணி ஒன்றுமே சொல்லாத இருந்தார், பேசாமல் இருந்தார். அது அதனால் நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து சந்திச்சாங்க, பேசினாங்க. அது ஒரு ரொட்டீனான சந்திப்பாக, அந்த சந்திப்பில் எல்லா விஷயங்களும் பேசப்பட்டதா அப்படின்லாம் பேசப்பட்டது. அது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்தது வெளியில். ஆனால் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. பட் ஆனால் இந்த விஷயம் தலைவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை சார். இது தொண்டர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். தொண்டர்கள் இன்றைக்கி விரக்தியாக இருக்காங்க, ஒரு மாதிரி அதிருப்தியாக இருக்காங்க. நம்மளோட கட்சியோட எதிர்காலம் என்னவோ ஆகும்னு நம்மளுக்கு யோசனையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கட்சி ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க. வெறும் 3000 பொதுக்குழு உறுப்பினர்களையும் 62 எம்எல்ஏக்களையும் நீங்கள் வச்சுட்டு நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிக்கலாம். நீங்கள் அது வேறு விஷயம். கட்சியை நீங்கள் ஸ்கெலட்டானாக வச்சுக்க முடியாது இல்லை. கட்சி ஒரு உயிரோட்டமாக இருக்கணும் இல்லையா? வெறும் எலும்பு கூட இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அது உண்மையான அதிகாரமாக இருக்கணும்னா கட்சி பலமாக இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ கீழே தொண்டர்கள் அவங்க உற்சாகம் எப்படி வேலை செய்வாங்க? ஏன் அவங்க வேலை செய்யலை? ஏன் நீங்கள் விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் நீங்கள் ஏன் போட்டி போடலை? முதல்ல நீங்கள் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி, பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி, நீங்கள் விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் நீங்கள் போட்டி போடலை? ஏன் நீங்கள் சவுத்தில் குறைவான ஓட்டு வாங்கினீங்க? ஏன் ரெட்டைலை சின்னத்தை வச்சுட்டே நீங்கள் ஓபிஎஸோட குறைவான ஓட்டு ஏன் வாங்கினீங்க? ஏன் ரெட்டைலை சின்னத்தை வச்சுட்டே தினகரனோட ஏன் குறைவான ஓட்டு வாங்கினீங்க? ஏன் நீங்கள் சென்னை சுற்றுப்புறங்களில் குறைவான ஓட்டு வாங்கினீங்க? ஏன் டெல்டாவில் குறைவான ஓட்டுகள் வாங்கினீங்க? இதெல்லாம் நீங்கள் சுய பரிசோதனை, கள ஆய்வெல்லாம் போகாதீங்க. உள ஆய்வு பண்ணுங்கள். முதல்ல உள ஆய்வு பண்ணிங்கன்னா கள ஆய்வே தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி பண்ண வேண்டியது உள ஆய்வு. அவர் தனியாக உட்காந்து எம்எம்எல்ஏக்கு போய் கூட பண்ணலாம். அவர் நிதானமாக உட்காந்து நம்ம பண்ணுறதெல்லாம் சரிதானா, இந்த கட்சியை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எதுக்காக ஆரம்பித்தாங்க, அதை நம்ம சரியாக தான் கொண்டு போகிறோமா, நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு அவர் ஒரு சின்சியராக யோசித்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கோர்ட்டில், எலெக்ஷன் கமிஷனில் பல்வேறு விதமான தீர்ப்புகள், தீர்மானங்கள்லாம் வரலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா கட்சி ஒன்றுபடணும் சார். 150 இடத்துல எஸ்டிஎஸ் போட்டி போட்டார் சார் எம்ஜிஆர் எதிர்த்து. 1987 ஜனவரியில் என்ன பண்ணார் எம்ஜிஆர்? எஸ்டிஎஸை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துட்டார் சார். அதுக்கப்புறம் எத்தனை வழக்குகள், திருநாவுக்கரசர் சார் எவ்வளோ வழக்குகள் போச்சு. இதெல்லாம் தாண்டி தான் சார் இந்த 53 வருஷமாக இந்த இயக்கம் வந்திருக்கு. இதெல்லாம் புதுசாக ஓபிஎஸ் போட்டி போட்டார், இல்லை தினகரன் போட்டி போட்டார், இதெல்லாம் நடந்த விஷயம் தானே. அதிமுக வரலாறுல நடந்த விஷயம் தானே. போட்டி போட்டவங்க மறுபடியும் ஜெயிக்கிறலாம். அந்த தலைவர்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்தது. இவங்க போனவங்க யார் வந்தாலுமே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள வச்சு நம்ம கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், நம்மளை மீறி அவங்க போக மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. இவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. யாராவது வந்தால் நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடுவேன்னு இவர் பயப்படுறார். ஜெயலலிதா மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ இல்லாததான் இவரோட குறைபாடு ஆக்சுவலாக. ஆனால் அதையும் தாண்டி சரி நீங்கள் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிட்டு நீங்கள் ஒன்றா இருந்து ஒரு தேர்தல் வெற்றியை பாருங்கள், ஒரு வெற்றியை பாருங்கள். வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் 21 பாஜகவோட சேர்ந்து 75 இடங்கள் வாங்கினீங்க. இந்த வாட்டி நீங்கள் பாஜக கதவை நீங்கள் மூடினாலும் அவங்க திறந்து வச்சிருக்காங்களா மூடியிருக்காங்களா தெரியாது. இந்த சின்னத்துக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்க அரசியல் நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் முதல்ல பலமாக இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் பலமாக இருக்கணும்னா நீங்கள் ஒன்றுபடணும். அவங்கள சேர்த்தா ஒன்றுபடுவோமா, அவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கான்லாம் விட்டுருங்க.
சின்ன சிறு துரும்பும் பல்குத்துன்ற மாதிரி நீங்கள் எல்லாரையும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கான வேலைகளை நீங்கள் பார்க்கணும். இந்த பொதுக்குழுவில் இதை யாராவது சின்சியராக தொண்டர்களை விட்டு பேச சொன்னீங்கன்னா அந்த தொண்டர்கள் உண்மையான விஷயத்தை பேசுவாங்க. சூரியமூர்த்தியோட குரல் நம்ம ஒரு தொண்டரோட குரலா தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் ஒன்றும் பெரிய பொறுப்புல இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பொதுக்குழுவில் அந்த தொண்டர்கள் பேசணும்னு சொல்ல வரேன் நான். அந்த பொதுக்குழுவில் என்ன எதிர்பார்ப்பு, என்ன உங்களோட எதிர்பார்ப்பு அதை சொல்லுங்க. கட்சி ஒன்றிணைஞ்சு 2026 அம்மாவோட ஆட்சியை மறுபடியும் அமைக்கணும். அதுக்கான முயற்சிகள் இப்ப இறங்கினா எடப்பாடி அமைக்க மாட்டாரா? இவர் தான் பார்த்துட்டோமே, 10 தேர்தலில் பார்த்துட்டோமே. இது தொடர்ந்து தோல்வியை தானே சந்திச்சுட்டு இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய 65 எம்எல்ஏவே மறுபடியும் கண்டினியூ ஆவாங்களான்ற சந்தேகமாக இருக்குது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை பார்த்தா அதிமுக இடத்த வந்து இதே நிலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இதே மாதிரி நீடிச்சா வர தேர்தலில் வந்து விஜய் வந்து அதிமுக இடத்த பிடிச்சிருவாரோன்னு எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. கட்சியில் இருக்கவங்க இன்னைக்கு இளைய தலைமுறையினர் விஜய் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து 2 லட்சம் உறுப்பினர் சேர்த்திருக்கேன்னு சொன்னார். சார் கூட சொல்லியிருந்தாங்க 2 கோடி உறுப்பினரை சேர்த்திருக்கேன். 2 கோடி உறுப்பினர் ஏன் 70 லட்சம் 80 லட்சம் ஓட்ட வாங்குறாங்க? இதில் காலத்துலையும் சொல்லலை சார் 2 கோடி சேர்த்து நான் சொல்லலை. தேமுதிகவோட ஓட்டை பிரிச்சாங்கன்னா இவங்க வந்து வெறும் 70 லட்சம் ஓட்டு தான் வாங்கிருக்காங்க. எப்படி 2 கோடி உறுப்பினர்களை ஒரு சேர்த்திருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே இருந்தாலும் அம்மா காலத்துல 1 கோடி 54 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்களாம் எங்க போனாங்க? இப்ப அதுக்கான கேள்விகள்லாம் அவர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். ஒன்றிணைஞ்சாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றியை நோக்கி 2026 மறுபடியும் அம்மாவோட ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம இறங்க முடியும். ஆனா பிளவுபட்டு நிக்கிறவங்கள இப்ப இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கிறது எடப்பாடி தானே. எடப்பாடி என்னதான் ஸ்ட்ராங்கா இருக்காரு? எந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சிட்டாரு? என்ன ஸ்ட்ராங்கா இருக்காரு? கட்சியை வலிமையாக கொண்டு போகிறதுக்கு என்ன ஏற்பாடுகள் அவர் செஞ்சிருக்காரு? உறுப்பினர் அட்டையை விநியோகிச்சாரு. அந்த ஓட்டை அது வந்து ஓட்டா மாறுச்சான்னு கேட்டால் மாறவே இல்லை. வெறும் 70 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்காரு. 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. வேற என்ன சாதிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி? மறுபடியும் இதே நிலை தொடர்ந்து நீடிச்சதுன்னா அதிமுகன்ற கட்சியை வந்து நம்ம டிடிவி தினகரன் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு கட்சியை இருக்குமான்ற சந்தேகம் எங்களுக்கெல்லாம் எழுதில்ல தொண்டர்களுக்கு. இதெல்லாம் புரிஞ்சுதுதான் கேபி முனுசாமி என்ன சொல்றாரு, வாழ்வாசாவான்ற. ஆமா 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 சார். இப்ப அவர் குறிப்பிட்டது போல டிடிவி தினகரன் சொன்னது போல இதே நிலை நீடிச்சதுன்னா 2026 அதிமுக அப்படிங்கிற இயக்கமே இருக்காது, இல்லாம போயிடும் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு டிடிவி. இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பார்வையாளர்? பதில் சொல்றேன் சார். அவரு எங்க இருக்காரு சார்? யாரோ ஒருத்தர் டிடிவி சொன்னீங்கல்ல ஆட்சி அமைச்சிருவாரா? அவர் அமைக்க போறதில்ல. அப்ப அவர் ஒரு வெளியில இன்னும் சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் யாரு சொல்லுங்க தயவு செஞ்சு. இவர் 10 தோல்வினா அவர் 100 தோல்வி. யார் ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தால அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் கருத்தை வச்சுக்கிட்டு நாம் சார் கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட செட்டில் ஆயிடுச்சு. நான் வேற இன்னொரு கூட்டணிக்கு போக விரும்பலை. 100க்கு 100 26 கூட்டணி ஆட்சித்தான் வரும். எனக்கு சந்தேகமே பல முறை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் ரிப்பீட் பண்ணுறது வேண்டியது அவசியம் இல்லை எனக்கு. அதனால் யாரோட யார் கூட்டு சேர்றாங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு யார் கட்சியே இல்லாமல் போயிடும், யார் ஆட்சி அமைப்பாங்க, சரத்குமார் மாதிரி யார் போய் சேருவாங்க. அவர் போய் சேர்ந்துட்டார் ஒரு கட்சியில். இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே இன்னொரு 6 மாதம் பொறுங்க. இன்னொரு 15-16 மாதம் தேர்தல் இருக்குது. 1000 விஷயங்கள் நடக்கலாம். நான் சொல்லும் போகிற மாதிரி ஒரு புது தலைவர் உருவாகலாம், ஒருத்தர் வாழ்க்கையை முடிச்சு என்ன விட நடக்கலாம். அதில் இன்னைக்கு பழனிசாமி ஓவிச்சுவா கிழிச்சுவா நீ ஆபிச்சுரி அட்ரஸ் எல்லாம் அதிமுக ஒரு தொண்டனோட குரலா கேட்டார்ல சூரியமூர்த்தி, என்ன சாதிச்சாரு எடப்பாடி அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாரு. அவர்கிட்ட கொடுத்தாச்சு, பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தாச்சு, என்ன சாதிச்சிட்டாருன்னு கேட்டாரு. இவ்வளவுக்கு பிறகும் இவ்வளவு பேர் வெளியே போன பிறகும் அதிமுகங்கிற கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காருல்ல, அதுவே ஒரு சாதனை தான். மிக நிச்சயமாக சாதனை. உங்களுக்கு சந்தேகமே வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாட்டி 26 வரைக்கும் கூட இருக்காது, முந்தைய மூடி இருக்கலாம். அவருக்கு இருக்கிறதுனால தான் இந்த வரைக்கும் கட்சியாக வச்சு. அதனால தான் வந்து 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இன்னைக்கு 70 லட்சம் தொண்டர்களை இதாக இருக்கிறாங்க. எது சொல்றீங்களா சார்? அதுக்கு எதுக்கு சரி? ஏன்னா நான் ஒன்றையும் ஒத்துக்கலை. 70 அவர் 70 நிரூபிக்க சொல்லுங்க, கணக்கு காமிக்க சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் 70 வாயில் அவுத்து விட்டது தான். நான் அவுத்து விடுறவன் கிடையாது. தட் இஸ் நாட் மை கேரக்டர். நான் முதல்ல 2 நான் சொல்லலை, நான் சொல்லிட்டேன். 70 இவர் எப்படி கண்டுபிடிச்சார்? எங்க இருக்கு? 70 லட்சம் ஓட்டு தானங்க வாங்கியிருக்காரு. சொல்லுங்க. தொண்டர்கள் வேறு, ஓட்டு போடுறவங்க எடப்பாடி பழனிசாமி அடிப்படை தெரியல உங்களுக்கு. நீங்க கட்சிக்காரங்க சொல்லுங்க. அந்த டிஃபரன்ஸ் ஓட்டு போடல.
எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எல்லாரும் நின்னா அந்த தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாலே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருக்கலாமே. ஏன் அவரால செய்ய முடியல? அதை வந்து அதுதான் 2 நாள் போறீங்க, ஒரு அம்மாவை அழைச்சிட்டு போய் சிரிக்க விடுறீங்க, அப்புறம் அது வந்து முடிச்சிடுறீங்க. அவங்க நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன், ஒதுங்கிக்கிறேன், தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நான் வந்துடுறேன் சேர்த்துக்குங்க, ஊரே சிரிக்குது. அவ்வளோதான் சொல்லுவோம். கேசிபி சார் நிறைவா, அதாவது இவ்வளோ பேர் வந்து வெளியில போன பிறகும் கூட அதிமுக என்ற அந்த இயக்கத்தை வந்து தொடர்ந்து இவ்வளோ நாள் அப்படியே கட்டுக்கோப்பா கொண்டு போயிட்டு இருக்கிறதே எடப்பாடி பழனிசாமியோட சாதனை தான் அப்படின்னு சொல்லி தமிழ்மணி சார் குறிப்பிடுறாரு. உங்க பார்வை நிறைவா? இல்ல, தினகரன் சொல்றது கட்சி காணாம போயிடுன்னு சொல்றதுக்கு அவருக்கு அது அருகதை கிடையாது. அதிமுக இன்னும் 1000 தினகரன் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது. நிச்சயமாக இந்த கட்சி வந்து இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உயிர் போட வலிமையான ஒரு ஒரு நேர்மையான கருத்து. வேற அம்மா இறந்து 8 ஆண்டு காலம் ஆயிருக்கு. இந்த 8 ஆண்டு காலத்துக்குள்ள இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட்டு இருக்கணும். தேர்தல்களில் ஒரு பாராட்ட தகுந்த மெச்சும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக எந்த வெற்றியையும் கடந்த காலங்களில் அதிமுக பெறல. எடப்பாடி பழனிசாமிக்கு 72 வயசு ஆச்சு. இந்த வருகிற தேர்தலில் நிச்சயமாக ஆட்சிக்கு அமைக்கக்கூடிய ஒரு வலிமையை அதிமுக பெற்றாகணும். அது ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். திரு தமிழ்மணி அவர்களே சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறத. தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கு கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது இதற்கு முன்பே காங்கிரஸ் திமுக காலத்தில் முயற்சி செஞ்சாங்க. மற்றவங்களோட கூட்டணி போட்டு ஆட்சிக்கு வர்றதை விட சொந்த கட்சிக்காரங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி அதிமுகங்கிற தனிப்பட்ட ஆட்சியை ஏற்படுத்துவதை தான் அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் விரும்புவாங்க. நடந்தவைகளாக இருக்கட்டும். குறைந்தபட்சம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 1.5 ஆண்டு காலத்துக்குள்ள இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட்டு ஒரு வலிமையான கட்சியா வந்து உருவெடுக்கணும். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.